திருமுதுகுன்றம் என்னும் விருத்தாசலத்தில் திருவண்ணாமலையைப் போலவே பௌர்ணமி கிரிவலம் மற்றும் அஷ்டலிங்க தரிசனம் செய்யும் ஆன்மீக வழிபாடு முறை சிவனடியார்களால் தொடங்கப்பட்டுள்ளது. விருத்தாசலம் மணிமுக்தா நதிக்கரையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலைச் சுற்றி ஆதிகால அமைப்பின்படி 8 திசைகளிலும் அஷ்டலிங்கங்கள் அமைந்துள்ளன. திருவண்ணாமலை கிரிவலத்தைப் போலவே இங்கும் பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் கிரிவலம் வந்து இந்த லிங்கங்களை தரிசனம் செய்கின்றனர். முதலில் நாம் தரிசிப்பது அருள்மிகு பழமலைநாதர் ஆலயத்திலிருந்து நேர்கிழக்கில் சுமார் 2.2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்திரலிங்கம். இந்திரனால் பூஜை செய்யப்பட்டதால் இறைவன் சுவர்ண கடேஸ்வரர், பொற்குடநாதர் என்ற திருநாமங்களுடன் பூதாமூர் என்ற இடத்தில் காட்சி தருகிறார். ரிஷிபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயமாக திகழ்கிறது. விருத்தாசலத்தின் தென்கிழக்கில் அமைந்துள்ளது அக்னிலிங்கம். இந்த கோயில் இந்திரலிங்கம் அமைந்துள்ள கோயிலிலிருந்து சுமார் 0.7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏனாதிமேடு என்ற இடத்தில் உள்ளது. இங்கே இறைவன் செஞ்சோதிநாதர் என்னும் திருப்பெயர் கொண்டு அருள் புரிகிறார். சிம்ம ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய ஆலயமாக திகழ்கிறது. ஏனாதிமேடு தலத்திலிருந்து சுமார் 2.8 கிலோமீட்டர் தொலைவில் விருத்தாசலம் பெண்ணாடன் சாலையின் இடப்புறத்தில் உள்ள சித்தலூரில் ஏகநாதர் என்ற திருப்பெயர் கொண்டு அருள் புரிகிறார். எந்திசை அதிபதியான யமன் வழிபட்ட லிங்கம் என்பதால் யமலிங்கேஸ்வரராக காட்சி கொடுக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய ஆலயமாக திகழ்கிறது. சித்தலூரில் இருந்து சுமார் 1.8 கிலோமீட்டர் தொலைவில் ஆலிச்சிக்குடி என்ற தலத்தில் தென்மேற்கு திசைக்கு உரிய நிருதி லிங்கம் வில்வநாதர் என்ற திருப்பெயர் கொண்டு காட்சி அளிக்கிறார். ராகு பகவான் இந்த திசைக்கு அதிபதியாவார். இங்கு வழிபட்டால் மன நிம்மதி கிடைக்கும். நிருதி லிங்கம் சன்னதியின் மேற்கே நாவல் குளம் என்னும் தீர்த்தம் உள்ளது. இங்கு நாவல் மரம் தலவிருட்சமாகும். மேஷ ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தலமாகும். ஆலிச்சிக்குடியில் இருந்து சுமார் 6.3 கிலோமீட்டர் தொலைவில் விருத்தாசலம் டு சேலம் நெடுஞ்சாலையில் மணவாளநல்லூர் என்ற இடத்தில் மேற்கு திசைக்கு உரிய வருணலிங்கம் சொக்கநாதர் மற்றும் பசுபதிநாதர் என்ற திருப்பெயரில் தெற்கு நோக்கிய மீனாட்சி அம்மனுடன் காட்சி கொடுக்கிறார். மேற்கு திசைக்கு உரிய சனிபகவான் வழிபட்ட வருணலிங்கமாகும். மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தலமாகும். அருள்மிகு பழமலைநாதர் சன்னதிக்கு வடமேற்கு திசையில் வருணலிங்கம் அமைந்திருக்கும் மணவாளநல்லூரிலிருந்து சுமார் 5.1 கிலோமீட்டர் தொலைவில் எருமனூர் என்ற இடத்தில் வயல்களுக்கு நடுவில் அமைந்திருக்கிறது வாயுலிங்க தலம். இறைவன் சத்தியநாதர் என்ற திருப்பெயர் கொண்டு அருள் பொழிகிறார். வடமேற்கு திசையில் அமைந்திருக்கும் ஆலயம் இது. கடக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தலமாகும். வடமேற்கு திசைக்கு உரிய கேது பகவான் சகல யோகம் விளையும் அளிப்பார். குபேர சம்பத்து அருளும் குபேரீஸ்வரர் வடக்கு திசைக்கு உரிய மூர்த்தியாக வாயுலிங்க சன்னதியிலிருந்து சுமார் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் விருத்தாசலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் வயலூர் என்ற இடத்தில் சொர்ணபுரீஸ்வரர் மற்றும் வடமூலநாதர் என்ற திருப்பெயரில் காட்சியளிக்கிறார். இங்கு வில்வு மரம் தல விருட்சமாகும். கோயிலின் கிழக்கே நல்ல குளம் தீர்த்தம் உள்ளது. ஆதியில் குபேரலிங்கம் குளத்தின் நடுவே இருந்ததாக அறியப்படுகிறது. இந்த லிங்கத்தை வழிபடுவதால் கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வ வளம் பெருகும். தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தலமாகும். வயலூரிலிருந்து சுமார் 8.9 கிலோமீட்டர் தொலைவில் விருத்தாசலம் டு நெய்வேலி சாலையில் மேம்பாலத்தின் இடதுபுறம் உள்ளே பயணித்தால் குப்பநத்தம் என்ற கிராமத்தை அடையலாம். ஈசான்ய லிங்கம் உதவிநாதர் என்னும் திருப்பெயரில் இங்கு அருள் புரிகிறார். இந்த திசையின் அதிபதி புதன் என்பதால் கல்வி கலைகளில் தேர்ச்சி பெறலாம். மிதுனம் மற்றும் கன்னி ராசிகாரர்கள் வணங்க வேண்டிய தலமாகும். அஷ்டலிங்க தரிசனம் முடிந்ததும் முதலில் தொடங்கிய பழமலைநாதர் ஆலயத்திற்கு சென்று நிறைவு செய்ய வேண்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமசிவாய்.